சேஷாதி வம்சகுலேஷோதரிபூரணச்சந்திரம் ஸ்ரீமன் சிம்ம குருவரிய வதாப்தேவரங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுதன் குணாப்தின் சம்பத்குமார குருவரியம் அஹம் பிரபத்யே ஸ்ரீசைலேத்யாதி பிரணதோஸ்மி நித்யம் குருவிருத்த குழிநீத்ததன் காமக்கடும் குழுவிருந்து குருவிருத்தம் புக்குழியர்வீர் உயிரின் பொருள்களுக்கு குருவிருத்தம் குருதானல் குருகைத்தார் திருவிருத்தத்து ஓரிகத்திலேயே திருநாட்டகத்தே காத்தோர பாஷை கொண்டிருக்கும் கண்ணூரி தும்பராவதை கிழக்கு இடுக்கு சாமம் திருவாய்மொழியிலே செஞ்சக்கிழகாள் உயிர்காத்தாள் செய்வின் திருமாலிருமிஷோலை அஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியாகி வந்து நெஞ்சும் பயிரும் அவை உண்டு தானேயாக நிறைந்தானே முடிகிற அப்படி என்ன எம்பெருமானுடைய சௌரித்தியகுணத்துல செய்ய வேண்டாம் அப்படிங்கிறார். இது கடைசியில என்ன சொல்றார் அப்படின்னா, நம்மாழ்வாருடைய கடைசி பேச்சு எந்த மாதிரி அப்படின்னா, கர்மஸ்லோகத்தின் மாதிரி நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன், குட்டு அப்படின்னு சொல்றேன். இது ஈனச்சொல்லாயினுமானவா, ரொம்ப ஈனமான பேச்சு, பரவாயில்லை. எரிதிரவியம் மொத்தம் ஏனத்துருவாய் இழந்துகிறான் திருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் வல்லாதவர்க்கும் மற்றெல்லாதவர்க்கும் ஞானப்பிரானே அல்லாதில்லை. நம்ம சுவாமி சம்பத் சுவாமிக்கு பிடிச்சிருக்கு பெருமாள். நான் கண்ட நல்ல குருவே, எல்லாருக்கும் நல்லது சொல்றேன் பாருங்க. நான் கண்ட நல்லது அது நீங்கள் கேட்டாலும் பரவாயில்லை. ஈனச்சொல்லாஜனமாக இது எல்லாருக்கும் உஜ்ஜீவனோபாயம். யாருக்கு? மனுஷனுக்கு, ஆத்மாலத்தை இருக்கிற எல்லாருக்கும், தேவதைகளுக்கு, மேல் லோகில் இருக்கிற பேச்சுகளுக்கு எல்லாருக்கும் ஒரு உஞ்சும் வழி சொல். என்னடா அப்படி என்ன? ஞானப்பிரான ஞானப்பிரான வராக நாயனார் அவரை கைப்பிடிங்கோ, எல்லாருக்கும் அவரே உத்தார்கள் அப்படின்னு கடைசி ஸ்டேட்மெண்ட். அப்புறம் பலஸ்ருதி எடுத்தது நெக்ஸ்ட் பாஷனம். சோ இது எல்லாருக்கும் கைப்பற்றும் விஷயமானாலும் சிறிது பேர் தான் கைப்பற்று வாழ்ந்தா. சுவாமி சம்பத் சுவாமி மாதிரி ஈனச்சொல்லாயினுமா என்னுடைய என்னுடைய சித்தாந்தம் என்னுடைய சித்தாந்தம் வைக்கிறார். இதற்கு இனிச்சொல்லாயிரம் ஆகுதா? ஈனமானாலும் பரவாயில்லை. இருதிரவையும் முத்தம் வீசுகின்ற அலைகளை விடைய இளைய வெள்ளத்தில் ஆழ்ந்த பூமி முழுவதையும் ஏறத்துருவாய் இருந்துவினான் வராகமூர்த்தியாய் கோட்டால் குத்தி எடுத்து வந்த தலைவரும் இரு கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் பெரிய கல்ப விருட்சங்கள் பொருந்திய ஸ்வர்கலோகத்தில் உள்ள தேவர்களுக்கும் அல்லாதவர்க்கும் அவர்கள் அல்லாத மனிதர்களுக்கும் நமக்கும் மற்றெல்லாருக்கும் மொத்தம் உள்ள நரக்கர் முதலியோர் எல்லாருக்கும் ஞானப்பிரானை அல்லாதில்லை. அறிவை கொடுக்கிற தலைவனும் ஆகிய எம்பெருமானே என்று
அல்லால் அன்றி நான் கண்ட நல்லதில்லை. நான் அறிந்த நற்பொருள் வேறேது இல்லை. முன்பு படை வெள்ளத்தில் மூழ்கி போன பூமியை உத்தாரணம் செய்து நிலைநிறுத்திய மகோபகாரகனையே நான் சம்சார வெறுங்கடலின் என்றும் என்னை ஈடேற்றுவதற்கு தஞ்சமாக நினைத்திருப்பேன் என்று ஆழ்வார் தம்முடைய திருவுள்ள உறுதியை அன்பருக்கு வெளியிடுகிறார். இது யாரு? நம்மாழ்வார் சித்தாந்தம். நம்மாழ்வார் பிரபத்தி வேதமாசிரி சொன்னார். இதுவரை சித்தாந்தம் நம்ம சொல்றேன் கேளுங்கோ. ரொம்ப குறிப்பாக என்னடான்னா, பரமபரவாசிகளுக்கும் மத்தியத்திற்கு தேவர்களுக்கும் மனுஷலோகத்தில் நன்மைகளை நமக்கும் பாதாள லோகத்தில் சர்வருக்கும் அந்த எல்லாருக்கும் ஞானப்பெறான எல்லாரும் இல்லை. இப்போது நான் வெளியிடுகிற என்னுடைய சித்தாந்தம் அறப்பொருளின் பங்களையே தஞ்சமாக நினைத்து அறப்பொருள் இன்பங்களையே தஞ்சமாக நினைத்து ஏகாத்மாபிமானம் கொண்டு பகவத் விஷயத்தில் விமுகராயிருக்கிற சம்சாரிகள் ஏற்றுக் கொள்ளாமல் இகழும்படியான இழிந்த சொல்லாயிரம் ஆகுகிறார். நீங்கள் கேட்ட கேளுங்க, ஒட்டுவிடுங்க. என்னுடைய உறுதியை வெளியிட்டே தீர்வேன் என்கிற முந்திரவண்ணம் ஈனச்சொல்லாயிரமாம் என்கிறதாம். குழந்தை கிணற்றில் விழுந்தவாறே உடன் குதித்து அதனை எடுக்கும் தாய் போல பூமியை பிரளயம் கொண்டவாறே மூழ்கி எடுத்த மகோபகாரகனை என்று மற்றொருவனையும் அடைக்கலம் போகமாட்டேன் என்கிறார். அவ்வளவு ஈடுபாடு. ஒரு சுவாமிக்கு வியாக்கியானம் இருந்தேன். இது எம்பெருமானாருடைய கத்தியம். அந்த சுவாமி எல்லாம் சரி, அந்த எம்பெருமானார் பராசரண ஸ்லோகத்தையும் விட்டார். எல்லா தடவை ஸ்லோகத்தையும் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டார். அதுவும் தெரியல சுவாமி, அந்த தெரியலேன்னு. இந்த மாதிரி வராகச்சரண ஸ்லோகத்துக்கு என்ன வார்த்தை என்று பேரு? வடிவேல் வார்த்தை என்று பேரு. ராமஜன்ம ஸ்லோகத்துக்கு மணல் மேல் வார்த்தை என்று பேரு. கிருஷ்ண சரண ஸ்லோகத்துக்கு திருத்தேத்தட்டின் வார்த்தை என்று பேரு. அந்த இடத்துல அது சொல்லியிருந்தது. அந்த மாதிரி ஒரு காலத்தில் பூமியை பாயாக சுருட்டி எடுத்துக்கொண்டு கடலில் மூழ்கிய போன இரண்யாட்சனை எம்பெருமான் மகாவராக ரூபியாக திருவதரித்து கொன்று பூமியை கோட்டால் குத்தி எடுத்துக்கொண்டு வந்து பழையபடி விரித்து அருளினன் என்பது ஏறத்துருவான கதை. இப்பொழுதோ நடக்கிற ஸ்வேர்வராக கல்பத்துக்கு முன்னின் ஆத்ம கல்பத்தை பற்றிய பிரளயத்தின் இறுதியில் பிரளய பெருங்கடலில் மூழ்கி இருந்த பூமியை திருமால் மேலே எடுக்க நினைத்து ஸ்ரீ வராக ரூபம் கொண்டு அருளினார். கோட்டு நுனியாலே பூமியை எடுத்து வந்தவன் என்றும் அதை பற்றி இக்கல்பத்துக்கு வராக கல்பம் ஸ்வேதவராக கல்பம் என்றும் பெயராயிற்கென்றும் புராண வரலாறு உண்டு. எல்லாருக்கும் இந்த விலங்கு பறவை முதலிய பறவகை பெருப்புக்களை உடைய பெருப்பைகள் அடக்குவ அன்றியே அல்லாதவர்க்கும் என்பதற்கு எம்பெருமானை விட்டு பிரிந்து தெரியாதபடி ஆகவுள்ள நித்தியசூர்களுக்கும் என்றும் மத்தெல்லாதவர்க்கும் என்பதற்கு ஈரர்களான மனுஷர்கள் எல்லோருக்கும் என்றும் உரைத்தரும் உண்டு. சர்வர்க்கும் பரமபதம், ஸ்வர்க்கம், பூமி, நரக்கம், விலங்கு, ஸ்தாவரம்
செடி கொடி சகலத்துக்கும் யாருக்கு ஞானத்தினானே எல்லார் இல்லை இளைத்திரை வகையில் இப்பாட்டை தலைவன் பக்கலில் தனக்குள்ள அன்புறுதியை தலைவி தோடிக்கு கூறுவதாக கொள்கிறான். சர்வேஸ்வரனாகிய நாயகனை கலந்து பிரிந்த பராங்குஷ நாயகி தான் அவன் விஷயத்தில் கொண்ட காதலின் துணிவை நாணம் துறந்து தோழிக்கு எடுத்து கூறியது என்றார். இதுவும் தலைவி தோழிக்கு அறத்துடு நித்தலின் பார்ப்படம். தனது கடவுளுக்கத்தை புலப்படுத்துவதால் உண்டாகும் பழித்தூத்துக்கு தான் பயப்படாமை தோன்ற ஈரச்செல்லாயிரமாக என்னும் என்றாள் என்னும் கொள்க. எல்லா எவர் என்பதில் எல்லாம் பகுதி. என்ன இது முடிக்கிறார் அப்படின்னா, விதர்கவி பிரவர்த்திகளான அந்தரங்கள் இவ்வாழ்வார் அடிக்கடி பவிஷ்யத்தில் பகவத் விஷயத்தில் ஈடுபட்டு மோகித்து கிடப்பதை கண்டு கீழ்ப்பாசனத்தில் பிரஸ்துதமான கிருஷ்ணாவதார சேஷ்டிதத்திலும் வெண்ணையோடனும் நீரச் சொல்ல கிருஷ்ணாவதாரத்து போனவாசலுக்கு சொன்னார். இவர் கண்ட மோகிப்பர் என்று நிச்சயித்து இனி இவர் ஸ்திதியை நிச்சயித்து போகாது, முன்னமே நமக்கு வஸ்துவை அறிவோம் என்ற ஆழ்வார் சந்திரிகையில் விண்ணப்பம் செய்ய, சுவாமி கிருஷ்ணாவதாரம் வந்தா நேரே மோகிச்சு போயிடுறது, நமக்கு இன்னும் உபதேசம் கிடைக்காது. கிருஷ்ணன் அர்ஜுனனை யாஜமாக்கி லோகத்துக்கெல்லாம் உஜ்ஜீவனோபாயமான தர்மஸ்லோகத்தை உபதேசித்தாற் போலவும் இவரும் அந்தரங்களை யாஜமாக்கி லோகோஜீவனமாக பரம சித்தாந்தத்தை செய்கிறார். ஆழ்வார் சித்தாந்தம் கொள்கை உபதேசம் கத்தின என்றுவார். நான் உபதேசிக்கிற அர்த்தம் சம்சாரிகளுக்கு ருச்சியாத ஆகையாலே நிறைய பேருக்கு பெருமாள் என்ன சொல்றது அப்படின்ற அது அவள் ருச்சியாதிருந்தாலும் பகுவாய் நிஷ்பிரயோஜனமாகும். ஆயிரம் உங்களை போன்ற மகான்களும் சதுண்டாகியாலே அவர்களுக்காகவே சம்சாரிகளுக்கும் எப்போது ருச்சியாவிடம் காலாந்தரத்தில்லாவது ருச்சித்து விஜீவன ஏதுவாகும் என்று அவர்களுடைய ஹிதத்துக்காகவும் உபதேசிக்கிறேன். இப்ப நீங்கள் கேட்காதிருக்கலாம், ஆனா என்னைக்கோ அது உபயோகமா இருந்தது, நீங்களே வந்து கேட்கிறீங்க. காலாந்தரத்தில்லாவது ருச்சித்து விஜீவன ஏதுவாகும் கேளுங்கோள். நான் சொல்லுவதை சுலப அனுஷ்டேயமாய் ஸ்வரூபானுரூபமாயிருக்கும். உங்களுடைய ஸ்வரூபம் என்ன? பரதந்திரம், சேஷத்துவம். ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். பெருமாளுக்கு என்ன ஸ்வரூபம்? சுவாதந்திரம். அதேதென்னில் ஸ்ரீயப்பதியாய் பராத்பரனான சர்வேஸ்வரன் இஜகத்துக்கு பிரளயாபத்து வர அப்போது இதன் அர்த்தத்தை பரிகரிக்கைக்காக தன்னே தன் நேர்மையையும் பாராதே, இவர்கள் பிரார்த்தனையையும் எதிர்பாராதே, தானே வந்து மகாவராகமாய் அவதரித்து பாதாளத்தில் இறங்கி இத்தை உத்தரித்து ரட்சித்து மகோபகாரகன் இவர்கள் புண்ணியம் செய்து சொர்க்கத்தில் சென்று கல்விருட்சத்தருகில் தங்கள் அபீஷ்டத்தை எல்லாம் பெற்று வாழ்கிற தேவர்களுக்கும் கல்விருட்சத்வாரா வரவழைத்து காப்பான் அவனே. கர்மசம்பந்த சூன்யராய் நித்திய அசங்குஜர வைபவரானா நித்தியசூர்களுக்கு நித்தியசூர்களுக்கும் தன் திருமேனியை அனுபவிக்கை கொடுத்து அவர்களை தரிப்பிப்பவனும் அவனே. அடிக்கடிக்கு செல்ற தேவதர்களுக்கும் அவனே, நித்தியசூர்களுக்கும் அவனே.
மற்ற கீழ்ப்பட்ட மனுஷ பசு பக்ஷி ஆதி சகல பிராணிகளுக்கும் வகைகளுக்கும் வேண்டிய சம்பிதானங்களை ஏற்படுத்தி ரட்சிக்கிறவனும் அவனே. யாரே? ஏறுத்துருவாய் எழுந்தவனன் சர்வஜ சர்வஜனாய் சர்வசக்தனாய் அஸ்மத் சுவாமியாய் அவாப்த சமஸ்த காவனாய் ஸ்வதந்திர நிரங்குஷ ஸ்வதந்திரனாய் கிருபாதிக சர்வங்களையும் ஏற்படுத்தி ரட்சிக்கிறவனும் அவனே. பகவத் பரதந்திரிக ஸ்வபாவமாய் ஜகத்தை அடிக்கைக்கு விவித யோக்கியத்தையும் இல்லாதவனான பிரம்மருத்ரேந்திரர்களும் ராட்சச ஆனார்கள். ராட்சசா ரட்சகரானார்கள். ஜடமாய் நஸ்வரமாய் சேதனைக்கு சாத்தியமான சாஸ்திரங்களில் அபரிபக்வக்கு அறியாதவர்களுக்கு உபாயமாக விதிக்கப்பட்ட கர்மஜானார்களும் ரட்சகங்கள் ஆக மாட்டார். இந்த விவர்த்தத்தை நாம் பிரமித்தாவது உலகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்றாவது ஆச்சாரியனாக வேண்டும் என்றாவது சொல்லவில்லை. பிரமத்தால் சொன்னனே, வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லனே, ஆச்சாரியனாக வேண்டும் சொல்லனே. சம்சார சம்பந்தமிக்க சகல சேதனோத்தரணைகபரனாய் தத் பிரசாதலப்த தத்துவ யாத்தாத்மிய போதனான நான் ததனுபவ ஜனித பிரேமம் உள்ளடங்காமல் வெளிவெளிந்து சொல்லால் உங்களுக்கு அர்த்தத்தை உபதேசித்தேன் என்று தம்முடைய பரமசித்தாந்தத்தை அர்த்தத்தை உபதேசிக்கிறார் நம்மாழ்வார். பரமசித்தாந்தம் என்ன? யாருக்கிறான் அல்லாது இல்லை. யாருக்கு? எல்லா கேட்டகரிக்கும். நான் அந்த கேட்டகரியும் சொல்றேன். இது ஆணித்தரமாக தலை வச்சிட வேண்டியது. நம்ம சுவாமி நிறைய காரியம் பண்ணிருக்கார். அவருக்கு சொல்லிக்கிறேன். அப்புறம் கட்டிட்டு போயிடலாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போது நான் வெளியிடுகிற என்னுடைய சித்தாந்தம் அறம்பொருளின் பங்களையே அறம்பொருள் இன்பங்களையே தஞ்சமாக நினைத்து ஏகாத்மாபிமானம் கொண்டு பகவத் விஷயத்தில் விமுகராயிருக்கிற சம்சாரிகள் ஏற்றுக்கொள்ளாமல் இகழும்படியான இழிந்த சொல்லாயிரம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வரா சொல்லிருக்கேன். நீங்களும் நினைக்க வேண்டியது இருக்கு. திருவாய்மொழி ஏதரா அப்படின்னா எம்பெருமானுக்கு கடைசி 5 திருவாய்மொழியிலே திருவாய்மொழியிலே ஆழ்வார் மேல கொண்டு போகணும் துறை. எம்பெருமான் துறை அம்பர் வாசலுத்தாரை. திருவாய்மொழி வியாஜம். தம்பக்கல் வியாமோகம் சீலாரிகளே அகப்பட வேண்டாம். உயிர் காத்தாள் செய்வன் திருமாதிருமிகளை உங்களோட உயிரை காப்பாற்றிக்கோங்கோ. எம்பெருமானுடைய சௌலபிய பராகாஷ்டியான குணங்களிலே உள்ளே போய் நீர்மையிலே ஆழங்கால் பட வேண்டாம். போனா இப்ப ஆழங்கால் பட உள்ள போனா அங்கேயும் முழுகி போயிடும். ஆகையினாலே உயிர்காத்தாள் செய்வன் திருமாதிருமிகளை ஏன் நாம் வஞ்சக்கல்வன் மாயக்கவியாயிருந்து என் நெஞ்சும் உயிரும் அவையுண்டு தானே யோகனைந்தானே அப்படின்றார். எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டுதான் நீங்க அந்த மாதிரி சிக்க வேண்டாம் அப்படின்னு எம்பெருமானுக்கு தம்பக்கல் வந்த வியாமோகத்தை சீதாரிகளே அகப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். 2ஆம் பாகத்தாலே கலந்திருந்து அவனுக்கு பிறந்த சமிருத்தி கண்டு இணைகிறாகிறார். சேதன லாபம் ஈஸ்வரனுக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறார். 3ஆம் பாகத்தாலே அவருக்கு இவர் பக்கல் அபினிவேஷம் எல்லையில்லாதது என்கிற. இவருடைய அபினிவேஷம் குளப்படி, அவருடைய அபினிவேஷம் சமுத்திரம்.
நாலாம் பாசுரத்தாரே பரிமாறலாம் நிலம் திருவலை என்று திருவலையில் உண்டான வியாமோகத்தை சொல்லுகிறார். யார் இந்த மாதிரி கொண்டு வைத்திருக்கான்? திருவலை தானே. திருவலைக்கு திருவலை, நீரவலை, நீண்டவலை, துரமான கொத்தமலை, அது ஆழ்வார் பெரிய ஆழ்வார் வாழ்றாங்க இல்லையா? அந்த மாதிரி மலைக்கு நமஸ்காரம் பண்றார். ஆறாம் பாசுரத்தாலே ஸ்ரீபதி திருவலையில் நின்றவளே என்னை ஆளுகையில் வியாமுக்தனானான் வியாமுக்தனானான் மோகமடைகின்றான். ஏழாம் பாசுரத்துக்கோளே இச்சமிருத்திக்கு அடி இத்தேசம் என்று திருவலையை கொண்டாடுகிறார். எட்டாம் பாசுரத்துக்கோளே எல்லா திவ்ய தேசங்களிலும் பண்ணும் அபினிவேஷம் என் அவயவத்தில் பண்ணி பிரிகிறேன் என்கிறான். எத்தனை திவ்ய தேசம் இருக்கு? 108. எத்தனை அபிமான ஸ்தலம் இருக்கு? நிறைய இருக்கு. எத்தனை அவதாரங்கள் இருக்கு? 43, 45. எத்தனை சொல்லுங்க. பக்தாளுக்கு எத்தனை எங்கெங்களும் அங்கெல்லாம் பெருமாளும் வேற. இது எல்லா திவ்யதேசங்களிலும் பண்ணும் அபினிவேசத்தில் என் அவயவத்தில் பண்ணி பிரிகிரிலே என்கிறான். திருமாலின் சோதர்களையே திருப்பார்களே தலையே திருமால் எழுந்தமே என் திருவேயங்களே எழுதலே பரமாமாய் கருதையிலே மனமே வாக்கே கருமே ஒருமாருடையும் தெரியாம் என் உருவதல் முருகனே. சரி, 9ஆம் பாகத்துக்குள்ளே இந்த சம்பத்தெல்லாம் திருவலியாலே வந்து அத்தை கைவிடாதே என்கிறார். 3 பாஷன் அப்போ எதுக்கு? திருவலைக்கு தேங்க்ஸ் சொல்றார். அதை கைவிடாதே. 10ஆம் பாசத்துக்குள்ளே ஏதாவது இருந்தான். இந்த பிரகிருதி தத்துவம் மமமாயா துரத்தையா என்கிறது நீ பந்தித்த பிரகிருதியை மறைத்தேக்கா. இந்த பிரகிருத்தனம் அவன் சொல்றார் அப்படின்னு 7ஆம் அத்தியாயத்துக்குள்ள எம்பெருமான் எங்குமுடன். ஆனா இந்த விஷயத்தை பிரகிருதி மறைக்கிறது. அது எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா, மாமேவையே பிரபத்தியத்தை மாயாமை தான் தருந்ததே அப்படின்னு என்னை யார் அடைக்கரம் போகிறார்களோ அவளுக்கு இது சுலபமா தெரியும் அப்படின்ற அந்த மாதிரி இந்த பிரகிருதத்துவம் மமமாயா துரத்தையா என்கிறது நீ பந்தித்த பிரகிருதியை அடங்காமையாலே. அப்படின்னு என்ன? பிரகிருதத்தை சம்பூர்ணமாக போக்கி நீயே நமக்கு எல்லாம் பெருமவனே. சரி, இது இத்தனை இந்த பாடல்களின் கர்த்தவர்களுக்கு இத்திருவாய்மொழி திருவெளியிலே சொல்லித்து கற்போர்க்கு இத்திருவாய்மொழி திருவலையில் சொல்லித்து எந்த திருவலை? தெற்கு திருமலையான திருமாவளவன் சொல்லித்து. இது பரம சித்தாந்தம் விளக்குகிறார். காலாந்தரத்தில் ஆனது நான் சொல்வது சுலபம் அனுஷ்டேயமாய். இப்ப உங்களுக்கு ஈனச்சொல்லா காணலாம். ஸ்வரூபானுரூபமாய் இருக்கும் தீர்த்ததி வராகமாய் பூமியுத்தனம் பண்ணினான். தேவர்கள் நித்திசூரிகள் திரியக்ஸ்தாவர தின்மங்களுக்கு ரட்சக்கன், எல்லாருக்கும் ரட்சக்கன் அவனே. கர்மஜானார்கம் ரட்சிக்க மாட்டா, ரட்சகன் அவனே. அறிவை கொடுக்கிற தலைவன் ஞானப்பிரான். அன்பின் உருவி ஈனச்சொல்லாதனமாக பழனத்த சொல்லன் தெரிந்தாலும் பிரயோஜனாந்தரம் அத்த சொல்லன் தெரிந்தாலும் எம்பெருமான் வரலாறு மூச்சரங்கும் பண்ணி துறைகள் ஏது 10 அடியவன் எத்திரம் 6 மாசம் படுத்திருந்தார். பிறந்த வாரம் 6 மாசம் படுத்திருந்தார். அடியேன் உள்ளவன் படலுள்ளான் 6 மாசம் மோகித்து கிடந்தார். பரத்தாழ்வான், ஊரத்தாழ்வான்,
செல்வன்கள் பிராட்டி இவாளெல்லாம் கூடாரை ஆண்டவன் எம்பெருமான் விடகிரம்பி ஆழ்வாரையும் ஆண்டா இருகரியர் என்பார். அப்படின்னு நீங்க பெருமாளையும் செய்கிறீங்களோ ஆச்சாரியம் செய்கிறீங்க, நாங்க எங்க ஆச்சாரியனே பிரதானம் அவள் வைஷ்ணவர். அந்த மாதிரி இது ராம சித்தாந்தம் போலே இது நம்மாழ்வார் சித்தாந்தம். நம்மாழ்வார் சித்தாந்தம் ஞானப்பிரானே அல்லால் இல்லை. வராக கல்பம் விளையாபத்தில் பூமியை மேலெடுத்து நிலைநிறுத்திய மகோதகாரகன் என்னை இடையத்துலகுக்கு தஞ்சமாக நினைத்திருப்பேன். எரி அடிக்கிற அநேகையுடைய பிரளய காலத்திலே லோகங்களை எல்லாம் வராக ரூபியாய் கொண்டு குத்தி எடுத்த உபகாரகனாய் ஞானபூர்த்தி உடையனாய் சுவாமியானவனே ஒழிய இஷ்டமளிக்கும் கல்வவிருட்சம் வேதம் வென்றிருக்கும் தேவர்களுக்கும் அல்லாத நித்திசூர்களுக்கும் மற்றும் தேவ மனுஷ்ய ஸ்தாவர ஜங்கமங்களுக்கும் வேறு உஜ்ஜீவனோபாயம் இல்லை. நான் நிச்சயித்து நன்மை இதுவே லோகோஜீவனமாக இந்த ரகசியத்தை அருளுகிறார். நீங்களும் அறிய வேண்டியது. சரி, ஈட்டு சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னா, பிள்ளை சுவாமி பிறச்சுள்ளாதரமாக சிலருக்கு ருச்சி உண்டாய் கேட்க நான் சொல்லாதிருக்க மாட்டேன். அத்தை கேட்கிறாரோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு நான் சொல்லல, அது ஈரச் சொன்னாலும் பரவாயில்லை, யாருக்கு நான் இந்த என் சொல்லி என் செய்தோமானோம் என்று பகன் பகன் என்கிறார். சர்வேஸ்வரன் முந்தரா அர்ஜுனனுடைய சோகத்தை காண்கையாலே ரகசியத்தை சொல்லி பின்பு மூரியில் இருந்தது முத்தத்தில் இட்டோம் என்று பதன் பதன் என்றாரே. அர்ஜுனனுக்கு திரௌபதியை குழல் முடிக்கைக்காக கீரை சம்பூர்ணமா சொல்றார். சர்வதர்மான் பிரித்திருக்கா முடிச்சிருக்கார். அப்புறம் ஐயோ நான் இந்த சீக்கிரத்தை நான் சொல்லி வச்சுட்டேனே பதன் பதன் என்கிற ஹீனமான சொல் ஹீனமாகியாவது செழிப்படாதொழிகை ரகசியத்திற்கு ஹீனம் கொண்டிருந்தார். அதாவது அசக்கிய கிரியையை சொல்லுகை. இவன் ஸ்வரூபத்துக்கு நனு ரூபத்தை சொல்லுகை. பிரயோஜன சூன்யமாக தன் பரத்தை சர்வசக்தி கையிலே ஏறி இடுகிற ஆகையாலே அசக்கிய கிரியை அல்ல. தன்னுடைய ஞானசக்தியார்களால் வரும் வைகல்யமும் ஒரு சர்வசக்தியை பத்துகையாலே மாறாதே. தற்பாரதந்திரியத்தோடு சேர்ந்தலாகியாலே இதுதான் தன் ஸ்வரூபத்தோடு சேர்ந்ததுமாயிருக்கும். என்ன ஸ்வரூபம்? அடைக்கலம் பத்துறதே ஸ்வரூபம். கேசத்துவே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். தத்து சமன்மையா பிரம்மசூத்திரத்தை எடுக்கிறார். 4வது சூத்திரம் முதல் தத்து சமன்மையாத் என்கிற சூத்திரத்திலே பிரவிற்த்தி நிவர்த்திகளுக்கும் அனுபயுக்தங்களான வேதாந்த வாக்கியங்கள் புருஷார்த்த பிரியவசாயம் அல்லாமையாலே பிரம்மணி பிரமாணமாக மாட்டாரே என்ன அவை நிரதிசி ஆனந்த ரூப பிரம்மத்தை பிரபாதிக்கையாலே அவற்றுக்கு பிரம்மணி பிராமாண்யம் கூடும் என்று பாஷ்யக்காரர் அளி செய்தார். சமன்வயாத்தியாயம் என்று பேர் முதல் அத்தியாயத்தில். ஆயனுமாக ஆகிலாக என்னாலே ஆயினுமாக என்கையாலே அவன் அருளி செய்ததற்கு 4 இருவர் உண்டான உபாதி இருக்கும் சில உண்டாகிலுமாக. சாமான்யமாக இது பெண்டுங்கோன்னு படமாட்டான். அது எதுக்கு அப்படி எப்படின்னா, இங்கோ 4 பேரும் 1000ல் ஒருவன் என்று வாக்காளை தவிர சம்பூர்ணமாக யாரும் பண்ண மாட்டா. அவர்கள் ஆதரிக்கலுமாம் தவிரவுமாம் நான் சொல்ல தவிரேன். ஊரசங்க ஓத்தினர் என்றான். அந்த மாதிரி
சொல்லுன்னு சொல்லி வச்சிருவேன். இவற்றின் அர்த்தத்தை கண்டு நல்வழி போக்கி பரிகரிக்க வேண்டும் என்னும் புரட்சியை நான் பேசாதில் இறைவதே. நல்வழி போவாருக்கு இதுதான் படி. நீங்கள் கேட்டா கேளுங்கோ, ஈரச்சொல்லாய் நினைத்தாலும் பரவாயில்லை, ஞானத்துதானே அல்லாரில்லை. இனித்தான் இப்படி ஊர்கிட்டோம் போறவும் என்று சொல்லுகிறதான் என்ன சம்சாரிகள் இடம் என் உபதேசம் நிறுத்தகம் என்றபடி பூவிற்கிட்ட என்பதாக போலே சம்சாரிகளிடம் இது சொன்னா அனர்த்தகன் மொழி அப்படின்னு என்ன உபதேசம் நிரர்த்தகம் அப்படின்றார். எரிதிரவையும் முத்தம் ஏனத்துருவாய் எழுந்தவனான் அல்லது ஆவது சேத்தனருக்கு சர்வேஸ்வரனை பத்தப்படுக்கும் நன்மை என்றான். அவனை பத்த வேண்டுகிறது என்னன்னா, இவை ஆபன்னமான போது பரார்த்தமாக தன்னை பேணாதே ரட்சிப்பான் ஒருவனை பத்த வேண்டாவோ என்று இது ஹேதுகர்ப்ப பிரதிஜை. ஹேத்துவாகிகள் தான் எண்ணத்தில் எரிதிரவையும் முத்தம் ஏனத்திருவாய் இருந்தவனான் கடலில் சூழ்ந்த பூமியை உத்தரிப்பிக்கைக்காக தன்னை அடியமாறும் அவன் ஆகியாரே அவனை பத்தவிடக்கும். ஊர் வந்து கேட்கல, சரி எடுக்கணும் அப்படின்னா பெருமாளை தானே முந்தி உள்ளே போய் எடுத்துட்டு வந்தார். எரிதிரவையும் முத்தம் எரிதிரை என்கையாரே இவை இவை ஆபன்னமானால் பின்னே பிரதேசித்துக் கொள்ளுவது என்கை. வெய்யமுத்தும் என்கையாலே இவ்வுபாயம் சர்வாதிகாரம் யாரோனும் எடுக்கலாம், அடைக்கலம் புகலாம். ஏனத்துருவாய் என்கையாலே லட்சியத்துக்காக தன்னையே அழியமாறும் என்கிறது. காப்பாற்றமும் எந்த ரூபாவும் எடுக்கலாம், ஏனத்துருவாயும் எடுக்கலாம். இவற்றினுடைய ரட்சணோபாய ஞானமும் சக்தியும் உள்ளது அவன் கையிலே ஆகியாலே இவருடைய ஞான சக்திகளாலே அவனை பத்தவெடுக்கும். அதுக்கே ஞானப்பிரான் பேர். இனி உடைமையை பெருகிக்கும் உடையவனே எத்திக்கும் மத்தனையிலே பூமி என்னை காப்பாத்து நீ சொல்லுற. அவனுடைய உடமை பூமி வஸ்து தானே கூட்டின்று போகிறான். உடமை தான் எத்திக்கும்பதில்லையே, ஆகையாலும் அவனை வேணும். ஆகில் குறைபாடற்கோ இவனை பத்த ஒடுப்பது என்ன? இருங்கற்பகம் இல்லை இல்லை, குறைபாடுகள் எல்லாருக்கும் மேலன்னு எடுத்துட்டு வர. பரமபதவாசிகளுக்கும் மத்தியவாசிகளான தேவர்களுக்கும் பூலோகத்திற்கான அவங்களுக்கும் செடி கொடி சாகரம் ஜங்கமம் எல்லாத்துக்கும் பாத்தாளர்கள் இருக்கிறது எல்லாரும். இங்கே ஒரு சுகிருத்தத்தை பண்ணி அதற்கு பலமாக வர்க்கத்திலே போய் கல்வ விருட்சம் தன் அபேட்சணம் சன்னிதானம் பண்ணவிருப்பாருக்கு அவனே வேணும். நமக்கும் தேவர்கள் எவ்வளவு வித்தியாசம் சொல்றாரு. இங்க தேவர்கள் தபஸ் பண்ணி 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 மேல போய் கல்வ விருட்சத்தன்று போய் அதை கொடுக்கிறது. அது கேட்டுதான் கொடுக்கணும். எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு கேட்டா பெருமாள் கேட்கல, கல்வ விருட்சத்து போய் நிற்கிறான். அதுவும் அவனே கொடுக்கிறவன். தமாஷை அவனே வேணும். ஸ்வகர்ம பலம் அனுபவிக்கிறார். ஸ்வகர்மகளும் அனுபவிக்கிறார்களாகில் அவன் என்னென்னில் அவன் பண்ணின கிரியை இங்கே நெசியா நின்றது. பின்பு கர்மத்தை உணர்ந்து இவன் தன்னையும் உணர்ந்து பலன் கொடுப்பான் ஒரு ஈஸ்வரன் வேணும். கிரியை நெசித்தால் நின்று பலன் கொடுக்கைக்கு கிரியாசக்தி என்றாதல் அபூர்வம் என்றாதல் ஒன்றை கொள்ளா நின்றார்களே. இனி ஒன்று கற்பிக்கும் இடத்து ஒரு பரமச்சேதனை கற்பிக்காமையாதோ மற்றெல்லாருக்கும் க்ஷயமான பலத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு என்றுக்கே அக்ஷய பலத்தை அனுபவிக்கும் அவர்களுக்கும் அவரே வேணும். க்ஷயபலம் அனுபவிப்பார் நித்தியசூரர்கள், க்ஷயபலம் அனுபவிப்பார் தேவதைகள். அவர்களுக்கும் அனுபவத்துக்கும் சத்தை வேணுமே. எல்லாருக்கும் தேக யாத்திரைக்கும் விரகிரியாதே ஸ்தூலோகம் ரிஷோகம் என்கிற மனுஷியார்களுக்கும் போகங்களும் அவனுடைய போகங்களும் அவத்துக்கு வேண்டும் சன்னிதானம் பண்ணிக் கொடுக்கைக்கும் அவனே வேணும். ஞானாதிகளையும் அதில் குறிய நின்றாரையும் ஒரு
ஒக்க எடுக்கையாலே இத்தலையில் உண்டான அறிவு அசத்சமம் என்பை. தானாக சம்பாதித்த ஞானம் இருக்கே அது அசத்சமம். ஞானத்தால் மோட்சம் பெற்று அதில்லையாக இருப்படி, ஆனால் இந்த ஞானம் வேண்டாவோ என்னில் உண்டாகவுமாம் இல்லையாகவுமாம். அப்பிரதிஷேதத்துக்கு வேண்டுவதே இவன் பக்கில் வேண்டுவதே. அவன் பண்ணும் நன்மைக்கு வேண்டாம்னு சொல்றது அப்பிரதிஷேதம். வேத்துக்கடியான ஞானம் அவன் கையிலே உண்டு இல்லை. தன்னை சூழ்த்துக் கொள்ளுகை ஈடான அறிவையிலே இவனுக்குள்ளது. தன்னையே தான் கட்டி போட்டோர் ஞானம் இவனுக்கு இருக்குது. இவனை மேலும் கொண்டு போகும் ஞானம் அவனுடைய இருக்கு. பரரட்சணமான ஞானம் உள்ளது அவனுக்கே ஆயிற்று, அல்லால் இல்லை. அவன் உடன் என்கையல்லா ஈஸ்வரன் இல்லை என்று சாஸ்திரம் எழுதுகிறவனும் அந்திம சமயத்திலே வந்தவாறே சகஸ்ருதி நெறியார் என்றது என்னாலே. நாஸ்திகனுக்கும் அவனே வேணும். வெளிக்கிடந்தோமோ என்று நாஸ்திகரன் கூட அங்கே பிறந்தது நாஸ்திகரன் கூட அங்கீகரிக்கிறார் என்றதே இவர் சொல்லுகிறது. அவனை ஒடிந்த தானும் பரிகிரகிக்கிற உபாயங்களும் அடைய கழுத்து கட்டி என்கை. கழுத்து கட்டி அப்படின்னு அவரும் உடம்புக்கு பாரம் மத்தனை. தனக்குத்தான் தேடும் நன்மை விரைப்பால் போரே, இவனுக்கு அவன் தேடும் நன்மை விரைப்பால் போரே. ரகசியத்தில் சொல்றான். அந்த மாதிரி ஒரு விஷயம் திருக்கோட்டியூர் நம்பி திருநாடு கிழந்த சமயத்திலே இவ்வர்த்தத்தை எழுச்செய்வதாக ஒரு ஏகாந்த தரத்திலே எழுந்ததை எம்பெருமானாரையும் கூட கொண்டு திருக்கோட்டியூர் நம்பி பஞ்சாச்சாரியில் ஒருத்தன் இந்த அர்த்தம் சொல்றவனுக்கு எம்பெருமானாரையும் கூட்டிட்டு வந்தானான். திருப்பணி செய்வான் முருகன். திருப்பணி செய்வான் ஒரு காவலினார் பெருமாளுக்கு எங்கேயும் பண்றவன். ஒருங்கி புரட்டை விடாதிருக்கா அவன் புரட்டை விட்டு இருந்தான். அவனை கண்டு அனர்த்தப்பட்டோம் என்று விஷயத்திலிருந்து மத்திய விஷயம் எழுதி செய்ய கேட்கிறதே எம்பெருமானார் ஆழ்வான் நகத்திலே அமதி செய்திருக்கிறவர்களே உச்சி வெயிலிலே தண்டையும் கொண்டு வந்து புகுந்து நம்பி இப்பத்தத்தை உறவர்க்கும் சொல்லாரே கொண்டு அருளி செய்தார். அவன் கொரட்டை எடுத்தும் படித்திருந்தா அவனுக்கு எங்கு போய் சேர்ந்து அந்த இன்னொரு போய் சொன்னார். இப்ப இங்க யாரும் படுத்திருக்காங்க வேண்டாம், அவன் கொரட்டை எடுத்து தூங்குறான். இந்த அர்த்தத்தை எது சொன்னார்? ஞானத்தினால் இல்லாத இந்த விஷயத்தை திருக்கோஷ்டியூர் நம்பி எம்பெருமானாருக்கு இந்தியாவத்தில் கூட்டிட்டு வந்து வந்தேன். இங்க மொத்தம் எவரும் காவல்காரன் தூங்கி இருந்தான். ஓஹோ கொரட்டை அடிக்கிறாங்க வேணாம் இன்னைக்கு தான் வரான்னா கூட்டிட்டு வந்து சொன்னாராம். இந்த விஷயத்தை திரு உடுத்தாழ்வான் திருமாளிகிறே எம்பெருமானார் சொல்றார். அப்படின்னா நம்பி இவ்வர்த்தத்தை ஒருவருக்கும் சொல்லாதே கொள் என்று அருளி செய்தார். உனக்கு சொல்லாதிருக்க மாட்டுகிறே என்கிறேன் என்று அவர் இந்த அர்த்தத்தை உருத்தாழ்வாருக்கு அவாத்தனை சொன்னாராம் என்று சகக்காரி நிர்பேட்சத்தை அருளி செய்தார்களே. இனி பலபோக்தாவானவன் தன் ஸ்வரூபமும் தான் பரிகிரகித்த உபாயமுன்மையிலே சகக்காரியாக உள்ளது. அத்தை தவிர்க்கிறது. நான் கண்டா கைப்பெரியாக பறித்தா புண்ணிய பாபங்கள் கலந்திருக்கையாலே புண்ணியம் தலையெடுத்து போதாக வெளிச்சரித்து அல்லாத ஒரு கலங்கி கிடைக்கிற ஞானத்தை கொண்டு பிறரை பிரமிப்பிற்கைக்காக சொல்லுகிற விப்ரம்ப வாக்கியம் வந்ததிலே பகவத் பிரசாத அர்த்தமான ஞானத்தை வெளியே நாய் அவ்வெளிச்சரிப்பு கொண்டு சொன்ன அர்த்தம். சோ நம்மாழ்வார் சித்தாந்தம் என்ன? ஞானப்பிரானே அல்லாமல் இல்லை. யாருக்கு? 4 பேருக்கு. டாப் மோஸ்ட், சென்டர், பூலோகம், பாதாளம், பெரியக்குடி, சர்வர்க்கம். ஞானப்பிரானை உள்ளவர் இல்லை. வெளிச்செருப்பு கொண்டு தன்னவர்க்கம் இதுதான் பிறர்க்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லித்தம்மல்லா பரிசத்துக்கு போக்கு விட்டு சொன்ன வார்த்தை என்கிறேன். சந்தோஷமாக சொல்லிருக்கேன்.
உங்களுக்கு நான் ப்ளீஸ் பண்ணு நானும் சொல்லலை, எனக்கு சந்தோஷத்தால் செல்லிருக்கேன் சொல்லுகிறார். தஸ்மின் எதிரேகவத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரித்தாம் வந்தே குருகரம்பராம்.